ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 115 3ஆம் வசனம். Psalms 115 verse 3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரலோகத்தின் தேவன். அவர் பூமிக்குரிய தேவன் அல்ல. அவர் பூமியில் உள்ள மனிதர்களைப் போல செயல்படுகிறவர் அல்ல. அவருடைய காரியங்கள் எப்பொழுதுமே மேலானவைகள், உன்னதமானவைகள். Dear child of God, our God is in heaven. We are worshiping a God who is heavenly and who is highly exalted God. He is not an ordinary man, and he is not a man who can be worshipped by the human being. He does whatever he pleases in our life. There are times we see there are people whom they worship. They are not gods with a lowercase g. They are ordinary human beings, but people are worshipping them. Those ordinary human beings cannot do anything to others because their power is limited. But our Lord God has almighty power. He can do everything for you when you believe in him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய வல்லமை அளவிட முடியாது. யாராலும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் தமக்கு விருப்பமானவைகளை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பணிந்து கொள்ளும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவர் உங்களுக்கு நலமானது எதுவோ அதை உங்களுக்கு செய்வார். When you worship our Lord God who is in heaven, he will do greater things in your life that pleases you and pleases God. That is what our God is. There are times people are trying to control their gods with a lowercase g, but no one can control our God. There was a time Saul was persecuting the Christians. Nobody could control him. He was so adamant. He was so furious to persecute the people of God. But our Lord God, he came and met him on his way to Damascus. You need to understand, his life was completely changed. What the humans cannot do, our Lord God can do. That is what our God. மனிதனால் செய்ய முடியாததை நம்முடைய தேவன் செய்ய வல்லவர். அவர்தான் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன். நீங்கள் அவரை விசுவாசியுங்க. உங்கள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, மனிதர்களால் கூடாததுதான், ஆனால் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்க என்று நாங்கள் உங்க ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.